முன்னாடியெல்லாம் இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டால் ஆப்ஷனே இல்லாமல் ஆல் டைம் தோசைன்னு தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா சுடுறது எங்கள் அம்மா இல்லை. இப்போ தான் அதோட கஷ்டம் புரியுது. என்னடா சுட சுட சுட்டுக்கிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு எண்டு இல்லையா? இது இட்லினா 2 சட்டி அவிச்சோமா பேசாமல் போய் உட்காந்தோமான்னு இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோறு பொங்குறேன்னு எல்லாத்தையும் கருக்கி எடுத்து சட்டி ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. இன்னும் எத்தனை சட்டியை தான் நான் காவு வாங்க போகிறேன்னு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போதுனா எனக்கு லஞ்சுக்கே தோசை சப்பாத்தி இந்த மாதிரி தான். எங்கள் அம்மா என்னைக்காட்டு தான் இந்த லெமன் சாதம் இல்லை தக்காளி சாதம் பண்ணி கொடுப்பான். அப்போ பண்ணி கொடுக்கும்போது எப்படா லஞ்ச் பிரேக் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு கிடப்பேன். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இது சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் பண்ணுறதே இல்லை. அதனால் இன்றைக்கி வீட்டில் நான் மட்டும்தாங்கிறதுனால எனக்கு மட்டும் பண்ணேன். ஒரு முட்டை தான் அவிச்சேன், 2 முட்டையாக எப்படி தான் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. பட் லாபம் நமக்கு தான் 2 முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. இது எதுக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரே எனக்கு யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் சாயங்காலம் போல் ஒரே வீட்டிலே இருந்து போர் அடிக்க எங்கேயாட்டு வெளியே போயிட்டு 4 நடப்புகளை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வெளியே ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போனோம். போயிட்டு அங்கேருந்து இந்த பரோட்டாவும் சப்பாத்தி தான் வாயில் வருது. பரோட்டாவும் கோழிக்கறியும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சேர்ந்தோம்.